Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். பன்னீர் அப்புறம் மஷ்ரூம், green peas இதெல்லாமே சேர்த்து செம ரிச்சா ஒரு கிரேவி செய்ய போறேன். செம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் லாங் process தான். ஆனா பொறுமையா செஞ்சீங்கன்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் அதில் ஒரு 50 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து அது 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம கிரேவியில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கிரேவியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்குறோம். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் மாறினோன்னே இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே அதில் 2-3 அன்னாசிப்பூ, 2-3 ஏலக்காய், 5-6 கிராம்பு, பிரியாணி இலை 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாறணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா கலர் மாதிரி பச்சை ஸ்மெல் போயிருக்கு. இப்போது 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பட்டாணி நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 100 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். குக் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம். தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா அதில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. தூவிட்டு இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. முந்திரி பருப்பை சோக் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்ம ரிச்சாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே அப்படியே கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடுங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.